முன்னோடி சமையல் பார்க்குற இணையவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சப்பாத்தி மாவு கோதுமை மாவுலேயே கொஞ்சம் கம்பு மாவும் சேர்த்து செஞ்சேன். இது காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு மசாலா. சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டாக வரும், அதனால் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி பிசைஞ்சிக்கணும். பாருங்க, அப்புறம் சாஃப்டாக தான் இருக்கும் சப்பாத்தி. கம்பு மாவும் கோதுமை மாவும் கலந்த சப்பாத்தி. கோதுமை மாவு கூட 3 பங்கு கோதுமை மாவுனா 1 பங்கு கம்பு மாவு போட்டிருக்கேன். போட்டு நல்லா 2 தடவை நல்லா வாட்டி எடுத்துடணும். 2 பக்கமும் நல்லா வாட்டிடணும். இந்த மாதிரி ஒரு புள்ளியை செவக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் எண்ணெய் போடணும். அப்படின்னா சப்பாத்தி அப்போ வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் மேலே நெய்யோ எண்ணெயோ தடவி நமக்கு என்ன சாப்பிட்றோமோ அந்த எண்ணெயை தடவி இது போட்டு சாப்பிடணும். நார்த்துலலாம் எண்ணெயை தடவ மாட்டாங்க. இறக்கி வச்சு ஃபுல்கால் மேலே தான் நெய் தடவி சாப்பிடுவாங்க. நம்மளாட்டம் சப்பாத்தி எண்ணெய் தடவி போட மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த சப்பாத்தியை தோசை மாதிரி ஊற்றி ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போடுறாங்க. அது மாதிரி போட்டிங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக வராது. எப்படி தான் நீங்கள் மாவு பிணைஞ்சாலும் எப்படி சுட்டாலும் வராது. போட்டோடனே திருப்பி போடணும். அடிக்கடி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு புள்ளி செவந்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் தடவணும், மேலே தடவணும். இந்த சப்பாத்தி மேலே அப்படி தடவணும் ஸ்பூனால். அந்த சுற்றிடும் தோசைக்கு இப்படி ஊற்றுறீங்க பாருங்கள், அது மேலே ஊற்றக்கூடாது. இப்படி போட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கையில் ஒட்டும்போது மட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னா நல்லா தண்ணி தாராளமாக கையில் தண்ணியை தொட்டுட்டு பிணைங்க மாவை. ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் மாவை தண்ணி தொட்டுட்டு கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு பிணையணும். அப்போ சூப்பராக வரும் சப்பாத்தி. எப்பேற்பட்டவங்களும் சப்பாத்தி சூப்பராக செய்யலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த மாதிரி போட்ட உடனே அமைதியாக இருக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணணும், அதை திருப்பி போடணும். இந்த பாருங்கள், லைட்டாக தான் செவந்திருக்கு. இப்போயே திருப்பி போடணும். இந்த மாவு ரொம்ப முருவலாக வேக விடக்கூடாது. ஒரே சைடு இப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும். வாட்டிக்கிட்டு இருக்கும்போது அது லைட்டாக புள்ளியாக செவக்கும். அப்போ நம்ம எண்ணெய் தடவி எடுக்கணும். இப்படி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மக்களே. அப்போ ஒரு டிப்ஸு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம எதுக்கு வாழ்கிறோம், நல்லா ருசியாக சாப்பிட்றதுக்கு தான் வாழ்கிறோம். அதனால் நம்ம பொருள் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு பொருள் செஞ்சோம், அதை நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்கணும். பிடிச்ச மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும். அதை வெந்தும் வேகாமலும் பத்தாபரக்கான்னு செஞ்சு மெல்ல முடியாமலும் வயசானவங்களாம் கஷ்டப்படுவாங்க சப்பாத்தி மெல்றதுக்கு. எங்கள் அப்பா சொல்லுவார், ஆபாடா அவங்க வீட்டில் சப்பாத்தி சாப்பிட்டேன், வாயே அசந்து போச்சு மாம்பார் ஏன்னா நான் ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி செய்வேன். அதனால் அவர் சொல்லுவார். அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மக்களே. ஓகே, தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு.